இந்த நாளில் மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய திருப்பலியோடு இந்த திருத்தலத்தில் இன்றைய நாளினுடைய பல்வேறு கருத்துக்கள் அதோடு இணைந்து நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் கொண்டு வந்து நாம் ஜெபிப்போம். குறிப்பாக ஜோவிட்டா ஃபாஸ்டினா போஸ்கோவுடைய பிறந்தநாள், ஷெரின் ஜோசப்புடைய பிறந்தநாள், 50வது ஆண்டு பிறந்தநாள் சாமுவேல் அவர்கள். இந்த பிறந்த நாளில் கடவுள்கள் எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்க திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தங்களுடைய 10வது ஆண்டு பிறந்த நாளை ஆண்ட்ரூஸ் ஆஷ்லின் பிரிந்தா திருமண நாளுடைய வாழ்த்துக்கள் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக பம்பை மேரி, பிளஸி, வசந்த் பெர்னாண்டோ குடும்பத்தினர், கேத்ரின், எட்வினா, ஆண்டோ, இன்ஃபன்ராஜ், மேரி, ஜெசிந்தா, சோபன் குடும்பத்தினர், மேக்ஸ், சோபா, லெஃபியா, ஆபிரகாம், டான், சுதா, வர்ஷா, வெரோனிகா குடும்பத்தினர், சந்தோஷ், லீனா, பீட்டர், சித்ரா ஆகியோருடைய நன்றிகள் எல்லாம் இறைவன் ஏற்று ஆசீர்வதிக்க திருப்பலியில் ஜெபிப்போம். மேலும் இந்த நாளிலே இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலோடு இணைத்து சிறப்பு கருத்துக்களாக உடல் நலத்துக்காக ஜோயல் ஜொஹானா, ஸ்பெஷல் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் அம்ப்ரோசியா தேவதாஸ் அண்ட் ஃபேமிலி, ஸ்பெஷல் இன்டென்ஷன் ஜான் போஸ்கோ அண்ட் ஆரோக்கிய மேரி குடும்பத்தினர், மேலும் இன்ஃபர் ஃப்ராங்க்லின் ஷெத்ருத் மேரியுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் ஃபார் சக்ஸஸ் இஸ் பிஸ்னஸ் SS பர்த்டே டேக்கர் ஷாப் ஒப்பு கொடுத்து அழைக்கிறார்கள். மேலும் ஆரோக்கியதாசுடைய உடல்நலத்திற்காகவும் குழந்தை சாமி ஆண்டனி ஜொஹானாவுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் கேத்ரின் அன்பு தங்கம் உடைய சிறப்பு கருத்துக்களாகவும் வின்ஸ்டன் அவர்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் இக்கருத்துக்களை எல்லாம் வெற்றி நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாட்சிக்காக நீதி ஜெயசீலன், கேத்ரின் ஜெயசீலன், எட்மண்ட் ரொட்ரிகோ, பிரவீன் ரொட்ரிகோ, மகராஜ் பைவா, இன்ஃபன்ட் மேரி, ஃபெலிசிதா, கிளாரா ஆரோக்கிய சுவாமி, ஜோஸ்பின், SR ஞானப்பிரகாசம், பவுலின் எட்வர்ட், மேரி ட்ரைசா ராயப்பர் ரெட்டி, த்ரைசம்மா சின்னாயா ரெட்டி, டக்ளஸ் பெர்னாண்டோ, யுகாரியஸ் பெர்னாண்டோ, ஏஞ்சலா யுகாரியஸ், மரியதாஸ், சிறிய புஷ்பம், ஆலிஸ் மேரி, தினகரன், ஜெயமரி, செல்வநாயகர், ஆந்தனி லியோ, மேரி ஜோஷிலா, ஜோ ஃபெலிக்ஸ், லூத்ராய், மேரி புஷ்பம் அவர்கள் 25வது ஆண்டு ஆண்மலை பாட்சிக்காக, திவ்யநாதன், ரொசாலி, சிஸ்டர் மேரி ஜோசப், ஆல் த சோல்ஸ் அண்ட் பர்கட் ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்கும் பாசத்திற்கும் இறை மக்களே, ஆண்டவன் சன்னிதானத்தில் அவரை தேடி அவர் அருள் வேண்டி ஆசீர் வேண்டி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் சற்று வித்தியாசமாக நிறைய நாளினுடைய தொகுப்பு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்றைக்கு மாதத்தின் முதல் வெள்ளி திருவதி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது, நம்முடைய ஆத்துமாய் சுத்திகரிப்பது இதனுடைய சிறப்பு. இன்றைக்கு பிறகு ஆசிரியர் தின விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். நேற்று லோயலா பள்ளியில் சிறப்பாக கொண்டாடி நம்முடைய பங்கில் நிறைய ஆசிரியர்கள், நம்ம எல்லோரும் ஆசிரியர்களால் நாம் வழிநடத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பணிகளை செய்யக்கூடியவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மூன்றாவதாக இன்றைக்கு அன்னை தெரேசாவுடைய சிறப்பான நாள். அந்த தாயினுடைய அற்புதமான அவங்க வாழ்ந்த காலத்தில் நாமும் இருந்திருக்கிறோம் என்ற நினைவோடு அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கை பாடங்கள் நம்முடைய வாழ்க்கை பாடங்களோடு எடுத்து செல்ல புனித அன்னை தெரேசாவுடைய பரிந்துரை கேட்போம். அதோடு இணைத்து நம்முடைய இஸ்லாமிய சகோதரருடைய விழாவும் கூட மிலாடி நபி, அதோடு இணைத்து இன்றைக்கு ஓணம், எத்தனை விழாக்கள் ஒரே நாள். இதெல்லாம் கடவுள் நமக்கு தரக்கூடிய உறவுகளை வளர்த்து கொள்ள ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தில் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு நாம் ஜெபிப்போம். கடவுளுக்கு உகந்த விதத்தில் தூய மறைபொருளை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பாவமே ஆகையால் எப்போது பரிசுத்த மரியாதையும் சகோதரர்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறோம். தலை வணங்குவோம். ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து
நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம இப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழுமெல்லாம் அல்ல இறைவா, சிலுவையில் தாகத்தோடு தொங்கிய திருமகனின் அன்புக்கு ஏழை எளியோர் மீது காட்டிய பேரன்பின் வழியாக பதில் அன்பு காட்ட கண்ணியான புனித திரேசாவை நீர் அழைத்தீரே. துன்புறும் எங்கள் சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவுக்கு பணிபுரிய அவரது பரிந்துரையின் வழியாக எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்புள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அனைத்தும் கிறிஸ்து வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. திருத்தூதர் பவுல் கொலைசேர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 15 முதல் 20 வரை. சகோதரர் சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கற்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை, மண்ணிலுள்ளவை, கற்புலனாகுபவை, கற்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர் தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் தம் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபாடுங்கள். மகிழ்ச்சி நிறைப்பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள்.
வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 33 முதல் 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகின்றார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மண விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஓர் உவமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பழிகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பழிகளை வெடிக்க செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பழிகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பழிகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் சந்நிதி நம்முடைய வாழ்வின் நிம்மதி தரக்கூடிய ஆண்டவன் சன்னிதானத்தில் இன்றைய நாளுடைய நிகழ்வுகள், மாதத்தின் முதல் வெள்ளி நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிப்பு செய்வதும் நம்முடைய குடும்பங்களை திரு இறுதி ஆண்டவருடைய பக்தியில் ஒப்பு கொடுப்பது அழகான ஒரு பக்தி. ஏறக்குறைய 16வது நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட பக்தி. ஆண்டவருடைய திருதி ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இதயத்தை வெளியே காண்பித்து கொண்டு காட்சியாக கொடுக்கின்ற பொழுது, மார்கரெட் மரியம்மாளுக்கு காட்சி கொடுக்கின்ற போது பயன்படுத்திய வார்த்தைகள், இந்த உலகத்தை, இந்த மனிதர்களை நான் அன்பு செய்கிறேன், ஆனால் ஏனோ இந்த மனிதர்கள் என் அன்பை அலட்சியம் செய்கிறார்கள், நீயாவது அன்பு செய்ய மாட்டாயா என்றெல்லாம் திருதி ஆண்டவருடைய அற்புதமான இயக்கம் நிறைந்த கேள்விகள். அதற்கான பதிலை நாம் தேடுவதும் இந்த திருப்பலியில்தான். அதோடு இணைந்து இன்றைக்கு ஆசிரியர் தினா, அன்னை திரேசாவுடைய விழா, இஸ்லாமிய சகோதர மிலாடி நபி விழா, ஓணம் விழா, இந்த விழாக்கள் எல்லாம் கூடுதலாக நம்முடைய வாழ்வுக்கான ஒரு மாற்றத்தும் முன்னேற்றத்துக்கும் மகிழ்ச்சிக்கான வழிகோலாக அமையதான் அற்புதமாக இந்த விழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளுடைய சிந்தனைகள் நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் ஒரு ஆய்வு ஒன்றை நடத்தினார்கள். என்ன ஆய்வு என்றால், இன்றைக்கு மக்கள் பெரிதும் விரும்புவது என்ன, மக்கள் பெரிதும் என்ன விரும்புகிறார்கள் என்று ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. நிச்சயமாக அந்த ஆய்வினுடைய முடிவு ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு வித்தியாசமாகவும் இருந்தது. மக்கள் பெரிதும் விரும்புவது இன்றைக்கு பணமோ பொருளோ அதிகாரமோ பதவியோ கிடையாது. மாறாக இன்றைக்கு மக்கள் பெரிதும் விரும்புவது அமைதி, த பீஸ். அமைதியை தான் விரும்புகிறார்கள். பணம் இருப்பவனும் சரி இல்லாதவனும் சரி, பதவியில் இருப்பவனும் சரி இல்லாதவனும் சரி, நாம் கூட அப்படிதான்.
ஆக மனசுக்கு ஒரு நிம்மதியை, மனசு லேசாக இருக்க கடவுளை தேடி நாம் வருகிறோம். ஆண்டவருடைய அமைதிக்காக, ஆண்டவர் தரக்கூடிய அமைதிக்காக. ஆக ஜீசஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் இல்லையா, அமைதியின் அரசர். என் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். திருத்துதர்களுக்கு கொடுத்தது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆக அன்புக்குள்ளே ஆண்டவருடைய அமைதி. அதான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் பாருங்க, ரொம்ப அழகான வார்த்தை. புனித பவுலடியார் கொலேசிய மக்களுக்கு பயன்படுத்திய ஒரு அழகான ஒரு சொல்லாடல், அற்புதமான நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள். இயேசுவின் சிலுவையினால், இரத்தத்தினால், இயேசு சிலுவையில் தொங்கப்பட்ட அந்த இயேசு சிலுவையின் இரத்தத்தினால் அமைதியை நமக்கு கொணர்ந்தார் என்று அற்புதமான வார்த்தை. ஆக ஆலயம் அமைதி, ஆண்டவர் இயேசு கொணர்ந்தது அமைதி, ஆண்டவருடைய திரு ரத்தம் அமைதி. ஆக நாம் யாரை தேடி எதற்காக தேடி வருகிறோமோ, இன்றைக்கு நாம் இயங்குவது எதற்காக, ஓடுவது எதற்காக, செயல்படுவது எதற்காக, நகர்வது எதற்காக, பேசுவது எதற்காக, சம்பாதிப்பது எதற்காக, எல்லாம் நிம்மதியாய் நிறைவோடு அமைதியாய் வாழ்வது. அந்த அமைதியை இன்றைக்கி என்னவோ அதை பல நேரங்களில் பல விதங்களில் பல இடங்களில் தேடிக்கொண்டதான் இருக்கிறார்கள் இல்லையா. பல பேர் பணத்தில் தேடுவார்கள், சில பேர் பதவியில் தேடுவார்கள், சில பேர் பொருளில் தேடுவார்கள், சில பேர் ஆடம்பரத்தில் தேடுவார்கள், சில பேர் அழகில் தேடுவார்கள். இருந்தாலும் கிடைக்காத பொழுது வெறுமையும் வெற்றிடம்தான். ஆக ஆண்டவர் ஒருவரே அமைதியை தரக்கூடியவர். இந்த அமைதியை நாம் எப்படி பெறலாம்? அடுத்த கேள்வி இல்லையா. ஆண்டவர் இயேசு தான் அமைதி என்றால் அமைதியை நாம் எப்படி பெறலாம், அல்லது அமைதி என்பது என்ன, அப்படி கூட நாம் சிந்திக்கலாம். சில நேரங்களில் நீங்கள்லாம் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா டாக்டரை பார்ப்பதற்கு முன்பாக நாம் அப்படி வரிசையில் அமர்ந்துட்டுருப்போம். அப்போ ஒரு அமைதி இருக்கும். என்ன அமைதி? படம்லாம் ஒட்டி இருக்கும், பப்ளி மாஸ் மாதிரி ஒரு குழந்தை, அதை பார்த்து அமைதி வராது. டாக்டர் என்ன ஃபீஸு ஃபீஸ் வாங்க போகிறாரு, எவ்வளோ என்ன நோய் சொல்ல போகிறாரு, அந்த அமைதி இல்லை. சில நேரம் நம்ம சுடுகாட்டுக்கு போனால் அங்கே ஒரு அமைதி இருக்கும், அந்த அமைதியும் இல்லை இல்லையா. அப்போ இயேசு தரக்கூடிய அமைதி வித்தியாசமானது. அந்த அமைதியை நாம் எப்படி பெறலாம்? அதான் அடுத்த கேள்வி. நாம் இருப்பது அதற்காக தானே, இயங்குவது அதற்காக தானே, ஓடுவது அதற்காக தானே, எதிர்பார்த்து வந்திருப்பதும் அதுக்காக தானே. நம்பர் 1, நம்முடைய நம்பிக்கையினால் விளைகின்ற அமைதி. கடவுள் மேலே வைக்கிறோம் பற்றிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால் விளைகிற நிச்சயம் கடவுள் என்னை வழி நடத்துவார். அந்த நம்பிக்கை தான் காட்ஸ் ஃபெய்த், காட்ஸ் ட்ரஸ்ட். இயேசுவை நான் நம்புகிறேன், என்னை படைத்த பராமரிக்கிற பாதுகாக்கின்ற கடவுளை நான் நம்புகிறேன். ஆக இறைவன் மேல் வைக்கின்ற நம்பிக்கை நிமித்தமாக கடவுள் நமக்கு தரக்கூடிய அமைதி. அப்போ அந்த நம்பிக்கையை வேரோட்டமாக, நம்பிக்கையை ஆழப்படுத்துவது தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அழகான ஒரு சவால். ஆக இறை நம்பிக்கையினால் விளைகின்ற அமைதி. 2வது, எதிர்நோக்கினால் கிளந்தெழுகின்ற அமைதி. த ஹோப். நம்ம ஒரு நம்பிக்கையோடு வருவதும் எதிர்நோக்கோடு நிச்சயம் கடவுள் வழி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சவால்கள் இருக்கலாம், சறுக்கள் இருக்கலாம், சரிவுகள் இருக்கலாம், மனசுக்குள்ளாக பல காயங்களோ, வருத்தங்களோ, அழுத்தங்களோ, இறுக்கங்களோ, புழுக்கங்களோ இருந்தாலும் நிச்சயம் அது சரி செய்யப்படும். என் ஆண்டவர், நம் ஆண்டவர் எம்பெருமான் இயேசு செய்வார் என்ற அந்த ஒரு எதிர்நோக்கு இல்லையா. அந்த எதிர்நோக்கு அதான் ரொம்ப அழகாக விடுத்த அழைப்பையும் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் அவர் பெறுவது கிடையாது. ஆங்கிலத்தில் அழகான வார்த்தை சொல்ல, the dry season will not last long, rather the monsoon season will surely come. அப்படின்னா என்ன? வறட்சி என்பது எப்பொழுதும் இருக்காது. நிச்சயமாக வறட்சியை போக்குகின்ற அந்த மழை நிச்சயமாக வரும். அப்படி என்றால் கடவுள் நாம் எதை எதிர்பார்த்து வருகின்றோமோ அது செய்வார் என்ற நம்பிக்கையில், ஆக எதிர்நோக்கில் சாத்தியமாகின்ற அமைதி. 3வதாக சரணாகதியால் விளைகின்ற அமைதி, சரண்டர். ஆக ஒன்றுமே முடியல, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ முயற்சி எடுத்து முடியல என்று சொல்லுகின்ற போது, ஆண்டவாவும் இடத்தில் நான் சரணாகதியாகிறேன். மாதா பாருங்க, இது எங்கனமாகும் கேள்வி கேட்டார்கள். குழப்பங்கள் அங்கே குழப்பமற்ற சூழலில் எங்கனமாகும், ஹவ் இட் இஸ் பாசிபிள். ஒரு கட்டத்தில் சரணாகதி. ஆக உமது வார்த்தையின்படி ஆகட்டும். ஆக சரணாகதியால் விளைகிற ஆண்டவர் கூட கெத்செமனே தோட்டத்தில் இந்த துன்பகண்ணத்தை என்னை விட்டு ஆகலும், இருந்தாலும் என் விருப்பம் அல்ல தந்தையும் விருப்பம், சரணாகதியாக, ஜஸ்ட் சரண்டரிங் டு த காட்ஸ் வில், ஹபாஸ் வில். ஆகையால் சரணாகதியால் விளைகின்ற அமைதி. 4வது, நல்ல உறவுகளால் விளைகின்ற அமைதி. நல்ல உறவுகள், ஒரு கணவன் மனைவியுடைய உறவு, ஒரு பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு. அதனால தான் சொல்லல, யாரோடு மனதாங்கள் இருந்தால் உங்கள் காணிக்கையை நீங்கள் வைத்துவிட்டு போய் சமரசம் செய்து கொண்டு வாருங்கள், பைபிள் சொல்லுகிறது. அப்போ நல்ல உறவுகள், மாமியார் மருமகளுடைய உறவுகள், அதுபோல் நல்ல உறவுகளை வளர்க்கின்ற பொழுது கிடைக்கின்ற அமைதி. 4 வகையாக ஆண்டவருடைய அமைதி 4 வகை. 1,
நம்பிக்கையினால் விளைகின்ற அமைதி, பிறகு எதிர்நோக்கினால் கிடைக்கின்ற அமைதி, பிறகு மூன்றாவது சரணகதியால், நான்காவது நல்ல உறவுகளால். இப்படி அற்புதமான இந்த 4 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ப்ராக்டிக்கலாக நாம் என்ன செய்யலாம் என்பதுதான் அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவங்கள். அன்னை தெரேசா நோபல் பரிசு பெற்றால் எதற்காக பெற்றால்? அமைதிக்காக தான் பெற்றால். அப்போ அவங்க வாழ்க்கையில் அந்த இறை அமைதி அவங்க சுவைத்திருக்காங்கன்னா அதனால தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் இருந்த 3 தூண்கள், the 3 pillars, அது நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று ஜெபம், இன்னொன்று அன்பு, மூன்றாவது சேவை இல்லையா, ப்ரேயர் லைஃப் அண்ட் லவ் அண்ட் சர்வீஸ். இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தில் கிறிஸ்துவை அன்பு செய்தால் அன்னை தெரேசா, அந்த கிறிஸ்துவின் அன்பை சேவையில் கொடுத்தாங்க அன்னை தெரேசா. அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையே ஒரு அற்புதமான வாழ்வு. நாம் வாழ்ந்த காலத்தில் ஒரு லிவிங் செயின்ட் இல்லையா, நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த அற்புதமான, இன்றைக்கி மதர் தெரேசா என்பது ஐக்கன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா. ஒரு நம்ம இந்தியாவினுடைய அடையாளம் என்றால் அன்னை தெரேசா மிகப்பெரிய அடையாளம். ஒரு கிறிஸ்துவத்திற்கு, ஒரு சமூக சேவைக்கு, அன்புக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். அவருடைய வாழ்க்கையில் 3 விஷயங்கள், ஜெபமும் அன்பும் சேவையும். அன்னை தெரேசாவுடைய அந்த ஜெப வாழ்வு அது நமக்கு ஒரு அழகான உதாரணங்கள். தொடக்கத்தில் அன்னை தெரேசா சபையை உருவாக்க நினைக்கின்ற பொழுது தன்னுடைய ஆன்மீக குருவிடத்தில், பெல்ஜியம் சார்ந்த குருவிடத்தில் பேசுகிறார். அப்போ அந்த குரு சொல்கிறார், சென்று பேராயரிடத்தில் நீங்கள் கேளுங்க. பேராயரிடத்தில் இவங்க பேசுகிறாங்க. பேராயர் சொல்கிறார், ஒரு மெழுகுவத்தியை கூட ஏற்ற திராணி இல்லாத உனக்கு சபையை நீ எப்படி தொடங்குவாய் என்று அனுமதி மறுக்கிறார். மீண்டுமாக அன்னை தெரேசா சோர்வோட ஆன்மீக குருவிடத்தில் சொல்லுங்க. அப்போ ஆன்மீக குரு சொல்கிறார், இது கடவுளுக்கு விருப்பமானால் நிச்சயம் நடக்கும் என்று. ஜெபத்தில் வைத்தால் கடவுள் விரும்பினால் சபையும் வந்தது. இன்னொரு கட்டத்தில் ஒரு பிபிசி சேனலில் இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பத்திரிகையாளர் சொல்லுகிறார், நீங்கள் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகாமல் இருப்பது கொஞ்சம் சற்று எளிதாக இருக்கும் சமூக சேவையை செய்வதற்கு இல்லையா? அப்போ மதத்தை யார் சொன்னது நான் திருமணம் ஆகவில்லை என்று? மோதிரத்தை காண்பித்து நான் கிறிஸ்துவை மணந்திருக்கிறேன். ஆக நிச்சயமாக அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற்படி வாழ்வது என்பது கடினமாக, அட் டைம்ஸ் இஸ் ஸோ டிமாண்டிங். யார்? ஜீசஸ் டிமாண்டிங். அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்படி வாழ்வது எனக்கு கடினமாக. அன்னை தெரேசாவுடைய அருமையான வார்த்தைகள். அதுபோக அன்னை தெரேசா சொல்லுவாங்க, ஒரு ஏழைகளிடத்தில் நீங்கள் உதவுவது உங்களுக்கு கடினமாக இருந்தால், ஒரு ஏழைக்காக உதவுவது கடினமாக இருந்தால், நீங்கள் செய்கின்ற ஜெபத்தில் ஒரு குறைபாடு இருக்கிறது என்ற அர்த்தம். ஜெபத்தினுடைய வலிமை சொல்லுறாங்க. 1985ஆம் ஆண்டு நம்முடைய வடசென்னை எண்ணூர் அங்கே வந்திருக்கின்ற பொழுது சபையை தொடங்க நிலத்தை பார்க்கிறார்கள். ஒரு பெரிய பணக்காரர் நிலம் கொடுக்க முன் வருகிறார். தாராளமாக கொடுக்க முன். அப்போது அன்னை தெரேசா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஜெபம் செஞ்சுட்டு வரேன்னு கோயிலுக்கு போய் ஜெபித்துட்டு வந்து அந்த நிலம் எனக்கு வேணான்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன ஃப்ரீயாக கொடுக்க வந்தால் நிலம் வேணான்றாங்க, எனக்கு வேண்டான்றாங்க. பிறகு 15 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பணக்காரன் கொடுக்க வந்த இடத்தை அனமல் நிலையத்திற்காக அரசு எடுத்துக்கொண்டது. பார்த்தீங்களா, த பவர் ஆஃப் த ப்ரேயர். God reveals in the prayer, the power of the prayer. ஷபம். அதே போல் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன நாட்டில் அன்னை தெரேசா போகின்ற போது அந்த சோதனை சாவடியில் கேட்குறாங்க, உங்ககிட்ட ஏதாவது ஆயுதம் இருக்கான்னு. அப்போது அன்னை தெரேசா சொல்கிறாங்க, என்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் பைபிள் அண்ட் ஜெப புத்தகம் என்கிறார். அப்படி ஒரு வலிமையான வல்லமையான வாழ்வு வாழ்ந்தது அன்னை தெரேசா. ஜெபத்தில் அமைதியை பெற்றார்கள். இரண்டாவது, அன்னை தெரேசா பற்றி அன்பு. அன்னை தெரேசா பற்றி அருட்சகோதரி ஒருத்தர் சொல்கிறாங்க, யார்கிட்ட அன்னை தெரேசா பேசுகிறாங்களோ அந்த நேரத்தில் அவங்கள் தான் முதன்மையானவங்க. அது பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரராக இருந்தாலும் சரி. அதே போல் அன்னை தெரேசா ஒரு கட்டத்தில் உடல் நோயால் சுகமில்லாமல் இருந்தபோது வலி நிவாரண மாத்திரை எடுத்துக்கொள்ள சொல்லுகின்ற போது, எனக்கு வலி நிவாரணம்லாம் மாத்திரை தேவையில்லை, நான் ஏழை எளிய மக்களோடு ஐக்கியமாவது தான் எனக்கு மாத்திரை என்று. அவ்வளோ ஒரு இயேசுவை ஏழைகளிடத்தில் பார்த்தார். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பிட்டு கொண்டே இருந்தால் அன்பு செய்வதற்கு நேரமே இருக்காது. அதே போல் அவங்களுடைய சேவை அருமையானது. 1969ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி நிலாவில் மனிதன் காலடி எழுது. அது மிகப்பெரிய பேச்சாக இருந்தது, பேச்சும் பொருளாக தமிழகம் உலகம் முழுவதும். அப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, நிலாவுக்கு நீங்கள் போவீங்களான்னு. நிலாவுக்கு போகுவீங்களா? யார்? அன்னை தெரேசா. அன்னை தெரேசா சொல்கிறாங்க, ஒருவேளை நிலாவில் ஏழைகளும் தொழில் நோயாளர்களும் இருந்தார்கள் என்றால் நிச்சயம் அங்கேயும் சென்று நான் அருட்சொகளை கொண்டு சென்று நான் பணிகளை செய்வேன் என்று. என்ன அருமையான ஒரு சேவையின் மனப்பான்மை இல்லையா? 1981ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு அன்னை தெரேசா செல்லுகிற பொழுது அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, பத்திரிகையாளர், உங்களுடைய சேவையால் இந்த உலகத்தை மாற்ற முடியும் என்று எண்ணுகிறீர்களா? அன்னை தெரேசாவுடைய பதில், என்னுடைய சேவையால் உலகத்தை மாற்ற முடியும் நான் எண்ணவில்லை,
அதற்கு மாறாக அது என்னுடைய கடவுள் அதற்காக என்னை எதிர்பார்க்கவில்லை. மாறாக எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இடத்தில் சிறிய சிறிய காரியங்களில் நான் செய்ய வேண்டும், அவ்வளவுதான் என்று இப்படியாக அவருடைய சேவையும் சரி, அன்பும் சரி, ஜெபமும் சரி, அமைதியை கொண்டு வந்தார். ஆக அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக கடவுள் அமைதியை நிறைவை தருகிறார். நாமும் ஜெபத்திலும் சரி, அன்பு நிறைந்த வாழ்க்கையிலும் சரி, குடும்ப திருமணத்தில் சேவை நிறைந்த மனப்பான்மையோடு நாம் வாழ்வோம். கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை சரணாகதியாகின்ற தருணம் எதிர்நோக்கி கிடைக்கும் என்கின்ற உறுதி நல்ல உறவுகளால் நிம்மதியாக, நிறைவாக, அமைதியாக நாம் வாழ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. புனித அன்னை தெரேசாவுடைய பரிந்துரையை தொடர்ந்து திருப்பலியில் நாம் கேட்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவர் சன்னிதானத்தில் அவர் தரக்கூடிய அமைதியை, நிம்மதியை, நிறைவை நாம் பெற கையளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த மற்றொரு மகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது மக்கு உகந்ததாய் எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும்
சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்து குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திறவின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் மூச்சங்களின் மகிழ்ச்சியை மகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணை சுவாட்சி புரிவோராகிய அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. நம்பிக்கையினால் ஆண்டவர் தரக்கூடிய நமது நிச்சயம் கடவுள் மேல் நாம் வைக்கின்ற நம்பிக்கை. அந்த இறைவன் ஒருவரே நம்மை படைத்தவரும் பராமரிப்பவரும் பாதுகாப்பவரும் உயிர் அளிப்பவரும் அந்த இறைவனே நம் எல்லோரையும் வழிநடத்த வந்த நம்பிக்கை தான். நிச்சயம் நாம் எதை எதிர்பார்த்து இங்கே வருகின்ற அந்த எதிர்நோக்கினால் கிடைக்கின்ற அமைதி. அவரிடத்தில் நாம் பலவீனத்தோடு குறைகளோடு இருந்தாலும் சரணாகதி ஆவதனால் கிடைக்கின்ற அமைதி. நல்ல உறவுகளால் இறை உறவிலும் பிறர் உறவிலும் நல்ல உறவுகளால் விளைகின்ற அமைதி, ஆண்டவர் தரக்கூடிய அமைதி. இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அவருடைய திருவுடல் இரத்தத்துடைய அருள் ஆசிரை நாம் கேட்போம். வானக தந்தை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்வனவாக அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை விட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்க ஒப்புக் கொடுக்கணும் திருமணின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளோம். மேலும் உயிர்த்தெழும்பது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வல்லுநர் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அன்னை தெரேசா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகுதேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன். இயேசுவின் சிலுவையின் இரத்தத்தினால் ஆண்டவர் தந்த அமைதி நம் குடும்பத்தில் நம் திருமண வாழ்வில் பெற ஆண்டவரை இடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகும் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னால் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவன் சந்நிதி நம்முடைய குடும்ப வாழ்வின் நிம்மதி தரக்கூடிய ஆண்டவன் சன்னிதானத்தில் அவர் தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுத்த அழைப்பையும் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் திரும்ப பெறுவது கிடையாது. அப்படியென்றால் நாம் குறைகளோடு இருந்தாலும் நிறைவோடு, பலவீனத்தோடு இருந்தாலும் பலத்தோடு, இறை அமைதியை நாம் இறைவன் மேல் வைக்கின்ற நம்பிக்கை, நாம் எதை எதிர்பார்த்து வருகின்றோமோ எதிர்நோக்கினால் விளைகின்ற அமைதி, இறைவிடத்தில் கதியாய் சரணாகதியாய் நல் உறவோடு அந்த அமைதியின் அரசர் நம் உள்ளத்தில் இல்லத்தில் அமைதியை வழங்கக்கூடிய ஆண்டவரின் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணகச் செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். அன்புக்குள்ளே இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளெல்லாம் கொண்டாடுபவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், ஆசிரியர் தின வாழ்த்துக்களும் கூட. கரவொலி எழுப்பி ஒருவர் நாம் வாழ்த்துக்களை ஆசீர்வாதத்தை நாம் சொல்லுவோம். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பத்தினால் பற்றறிய செய்வதாக. எவ்வாறு நாங்களும் அது திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவும் மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. முழங்கள் படியிடுவோம். மாதத்தின் முதல் வெள்ளி ஆண்டவர் இயேசுவின் திருப்பலியில் பங்கெடுத்த நாம் நற்கருணை ஆண்டவரோடு இந்த நேரத்தை நாம் செலவழிப்போம். அழகான நேரம், அற்புதமான நேரம். பரபரப்பான வாழ்க்கைச் சூழலில், பதற்றம் நிறைந்த வாழ்க்கைச் சூழலில் அமைதி, நிம்மதி, நிறைவு இதெல்லாம் மனசு லேசாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பாடலை நாம் பாடுவோம். நாம் இருக்கிறோம். அந்த ஆண்டவர் நம்மை பார்க்க இறைவனோடு நாம் இயேசுவோடு என்ற அற்புதமான இந்த சந்திப்பில் ஒரு உயிரும் ஒரு உறவும் ஒரு சக்தியும் ஒரு ஆற்றலும் கடவுளிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அந்த ஆண்டவரே நமக்கு துணையும் பலமும் சக்தியாக இருக்கிறார். அந்த இயேசுவே நம்மோடு நமக்காய் நாம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அற்புதமான இந்த மாலை நேரமும் இரவு நேரமும் இயேசுவோடு நாம் என்ற சிந்தனையோடு நாம் இறைவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். தூய ஆவியானவருடைய துணையும் தூய ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். ஆவியானவருடைய அற்புதமான இந்த பாடல் வழியாக எப்பொழுதும்
தூய் ஆவியானவர் நம்ம இணைக்கக்கூடிய ஒரு கருவியாக, இயேசுவோடு நம்ம இணைக்கக்கூடிய கருவியாக, நாம் சில நேரங்கள் நாம் என்ன செபிப்பது, ஏது செபிப்பது என்று, அல்லது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவ நிலைகளுக்கான தடைகள், தடுமாற்றங்கள், இவற்றின் மத்தியிலெல்லாம் ஆண்டவர் இயேசு நம்மோடு நமக்காய். ஆக தூய் ஆவியானுடைய ஆசீர்வாதம், தூய் ஆவியுடைய வழிநடத்தல், தூய் ஆவியானுடைய உடனிருப்பு, தூய் ஆவியுடைய சக்தி, தூய் ஆவியானுடைய ஒருங்கிணைப்பு, இவையெல்லாம் நாம் கேட்டு நாம் நன்றாகும். எங்களுக்குள்ள வாசம் செய்யும் தூய் ஆவியானவரை, எங்களுக்குள் வாசம் செய்யும் ஆண்டவரை, தூய் ஆவியானவருடைய அந்த துணையோடு அந்த இயேசுவின் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். இந்த பாடலை நாம் பாடுவோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கரங்களை எல்லாம் தட்டி ஆண்டவருக்கு முன்பாக எங்களுக்குள் வாசம் செய்யும் ஆவியானவர் என்று ஆவியானவரே எங்களை வழி நடத்தும். ஆவியானவரே எங்களுக்குள் வாசம் செய்யும். உம்முடைய அளவு கடந்த வழி நடத்தல், ஒன்றிணைப்பு, நான் என்ன ஜெபிக்க வேண்டும், ஏது ஜெபிக்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்லித்தாரும் என்று தூய் ஆவியானவருடைய வழி நடத்தல், தூய் ஆவியானுடைய ஆற்றல், தூய் ஆவியானவருடைய அந்த உடனிருப்பை நாம் கேட்போம், ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவுடைய அருளாசிரை பெற தூய் ஆவியுடைய துணையை நாம் கேட்டு மன்றாடி வேண்டுவோம். ஆயிரம் கஷ்டத்தோட பலவிதமான மனசு சூழலோடு இங்கே வந்தாலும் கவலையை மறந்து நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட, நம்முடைய மனசுக்குள்ளாக நிம்மதியும் நிறைவும் பொழியப்பட தூய ஆவியானவர், அந்த ஆவியானவருடைய உந்துதல், அந்த ஆவியானவருடைய கனிகள், அந்த ஆவியானுடைய கொடைகள், அன்பான இயேசுவை என்று அந்த நாவானது உச்சரிக்கின்ற பொழுது தூய ஆவியினுடைய அந்த ஆற்றல், the power of the energy of the Holy Spirit,
ஆக அந்த ஆவியான ஆற்றல் நம்மேல் நிரப்பப்பட உச்சம் தலை முதல் உள்ளம் பாதம் வரை நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக எண்ணத்திற்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் பொழியப்பட அந்த தூயாவின் துணையை கேட்டு நாம் சிந்திப்போம், பாடுவோம். சத்தமாக கரங்களை தட்டி ஆண்டவர் முன்பாக தூயாவினை போற்றி துதித்து பாடுவோம். ஆவியானவரே 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 நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரிடத்தில் எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எல்லாரும் சேர்ந்து ஆவியானவர் ஆவியானவரே 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 சத்தமாக வேகமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே 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 ஆண்டவரே இயேசுவை பார்த்து தூய ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே பொறுமையால் மெதுவாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே தூய ஆவியானவர் நம்ம எல்லோரையும் எப்பொழுதும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு தூயவர் தூயவர் தூயவர். பைபிளில் ரொம்ப அழகாக ஆண்டவரை முகமுகமாய் நாம் தரிசிக்கவே முடியாது. மோயேசன் கூட முக்காடு அணிந்து கொண்டுதான் கடவுளிடத்தில் கூடாரத்திற்குள்ளாக பேசினார் என்றால் அந்த சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் நம் மத்தியிலே வருகிறார், இருக்கிறார், இருக்கிறவராக இருக்கின்றவர் நானே என்றால் இதோ நான் என்றும் உங்களோடு இருப்பேன், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று ஆண்டவருடைய நற்கருணை எழுந்தற்றத்திற்கு முன்பாக நாம் நிற்பது பாவிகளாகிய நாம் பலவீனத்தோடு இருக்கிற நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியுமா? ஆண்டவருக்கு முன்பாக நாம் இருக்க முடியுமா? நாம் எல்லோரும் பாவிகளாக பலவீனமுள்ளவர்களாக இருந்தால், தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அதற்காக தான் ஆண்டவர் இயேசு நான் என்றும் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்கிறார். அந்த தூய ஆவியானவர் தான் நம்ம இயேசுவோடு பேச செய்கிறார். அந்த தூய ஆவியானவர் தான் இயேசுவோடு நம்மை இணைக்கிறார். அந்த தூய ஆவியானவர் தான் இயேசுவோடு நம்மை கொண்டு செல்கிறார். நம்முடைய பலவீனங்களை எல்லாம், நம்முடைய மனசுக்குள்ளாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தடைகள், பல்வேறு விதமான சூட்சமங்கள் அல்லது சூனியங்கள், இதெல்லாம் நம்முடைய மனசுக்குள்ளாக பல கட்டுக்களாக மாந்திரியங்களாக இருக்கின்ற பொழுது அதையெல்லாம் உடைத்து எறிந்து தூயவர் 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 என்கின்ற ஆண்டவரிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான அந்த பாதையை ஏற்படுத்தி கொடுப்பவர் தான் தூய ஆவியானவர்.
அதனால தான் ஆவியானவரிடம் ஜெபிப்பது. ஆக காலை எழுந்தவுடன் தூய ஆவியானவரிடத்தில், இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பாக தூய ஆவியானவரிடத்தில் நடக்கும்போது, வரும்போது, பார்க்கும்போது, பேசுகின்ற போது, முடிவுகள் எடுக்கின்ற பொழுது, இயேசுவிடத்தில் நாம் பேச செல்லுகின்ற போது தூய ஆவியானவரே துணையாக வாரும், தூய ஆவியானவரே என்னை வழி நடத்தும், தூய ஆவியானவரே எங்களை வாசம் செய்யும், எங்களுக்குள்ளாக வாசம் செய்யுகின்ற தூய ஆவியானவரே இயேசுவுடன் பேச எங்களை வாசம் செய்யும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றி திரு நாமத்தினால், இயேசுவின் திரு நாமத்தை நாம் உச்சரிப்போம். இயேசுவின் திருப்பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ்வுக அனைவரும் மண்டியிடுவர். கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவை போற்றுகிறோம், இயேசுவை புகழ்கின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை வணங்குகின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம், இயேசு மக்கள் நன்றி செலுத்துகின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை வணங்குகின்றோம், இயேசுவை வாழ்த்துகின்றோம், இயேசு மக்கு மகிமை, இயேசுவை எங்களோட தங்கும், இயேசுவை எங்களோட தங்கும், இயேசுவை எங்களை வழி நடத்தும், இயேசுவை எங்களை வழி நடத்தும், இயேசுவை எங்களோட பேசு, இயேசுவை எங்களோட பேசு, இயேசுவை எங்களை வழி நடத்து, இயேசுவின் ஆற்றல், இயேசுவின் பலம், இயேசுவின் சக்தி, இயேசுவை எனக்கு எல்லாம், இயேசுவை எனக்கே எல்லாம், இயேசுவை எங்களோட தங்கு, இயேசுவை எங்களை வழி நடத்து, இயேசுவை எங்களோட பேசு, இயேசுவை எங்களை ஆசீர்வதிய, இயேசுவை எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிய, இயேசுவை எங்கள் தொழிலை ஆசீர்வதிய, இயேசுவை எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிய, இயேசுவை எங்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிய, இயேசுவை எங்கள் தொழிலை ஆசீர்வதிய, இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரு, கிறிஸ்துவை எங்கள் மேல் இரக்கமாயிரு, ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரு, இயேசுவை எங்களோட தங்கு, இயேசுவை எங்களை ஆசீர்வதியும், இயேசுவை எங்களை வழி நடத்தும். அமைதியாக ஆண்டவரோடு நாம் பேசுவோம். Let's all speak to Lord. Speak to Lord. கடவுளோடு நாம் பேசுவோம். பல நேரங்களில் பரபரப்பு பதற்றமான வாழ்க்கை சூழல் நேரம் ஆண்டவரோடு நாம் கொடுப்பதற்கு நேரம் இல்லாமல் அலட்சியம் செய்கின்றோம். மார்கரெட் மரியாமல் இடத்தில் திருதி ஆண்டவர் என்ன சொன்னார்? அதாவது இந்த உலகத்தை, இந்த மனிதர்களை அன்பு செய்கிறேன். ஆண்டவர் இப்படி கூட சொல்வார், உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன் குடும்பத்தை அன்பு செய்கிறேன், ஆனால் நீ ஏனோ என் அன்பை அலட்சியம் செய்கிறாய், பதிலன்பு காட்டுவாயா? ஆண்டவருடைய ஏக்கம் நிறைந்த குரல் ஒலி ஆண்டவரிடத்தில், ஆண்டவா இதோ நான் இருக்கிறேன், ராயப்பர் இடத்தில் நீ என் அன்பு செய்கிறாயா? ராயப்பா நீ அன்பு செய்கிறாய் மும்முறை கேட்டார். ஆக மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் எதிர்பார்ப்பு அன்புதான். அப்படியே நாம் அமர்வோம், ஆண்டவருக்கு முன்பாக அமர்வோம். மார்த்தா மரியா வீட்டுக்கு இயேசு சென்ற பொழுது அங்கு மரியாள் இயேசு பேசுவதை கேட்டாள். மார்த்தா பலவற்றை குறித்து பரபரப்பாய் இருந்தாள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே, அதுதான் மரியா தேர்ந்தெடுத்து கொண்டாள். அப்போ நாம கூட பலவற்றை பற்றி கவலைப்படுகிறோமோ? நம்முடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை, கடந்த காலத்தை, குழந்தைகளை, நம்முடைய உடல் நலத்தை, உள்ள நலத்தை நாம் எதையோ நினைத்து 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 கவலைப்படுகின்றோமோ? மனசுக்குள்ளாக ஆயிரம் கவலைகளோடு நாம் வாழ்கிறோமோ? மனசுக்குள்ளாக ஆயிரம் மனப்புழுக்கங்களோடு நாம் சாகிறோமோ? அல்லது நிம்மதி இல்லாமல், நிறைவில்லாமல் நாம் நடைபெணமாய் நடக்கின்றோமோ? 1000 வசதிகளும், சொந்த வீடுகள் அல்லது 1000 விதமான படிப்புகள், பதவிகள் நமக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் வெற்றிடத்தோடு நாம் வாழ்கிறோமோ? மாத்தா பலவற்றை பற்றி நீ கவலைப்படுக என்று சொன்னது போல பலவற்றை பற்றி நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் தேவையானது ஒன்றுதான். அதை மரியாள் தேர்ந்தெடுத்தாள். அந்த தேவையானது ஒன்று, இயேசு ஒருவர் தான். நேசரை உன் திருப்பாதம் அமர்ந்து நீ பேசுவதை நான் கேட்க விரும்புகிறேன். மரியாள் எப்படி ஆண்டவர் திருப்பாதத்திற்கு முன்பாக under the feet of the Lord and just listen to the
inner voice of our Lord. That's very, very, very important. Let's pay more attention and look at Jesus and hear the inner voice. ஆண்டவருடைய அற்புதமான ஆழமான குரல் ஒலியை நாம் கேட்போம். மனசுக்குள்ளாக எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தூயாவை நமக்குள்ளாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்குள்ள கடந்து உள்ளே இருக்கிற கடவுள். கட கூட்டல் உள் கடந்து நாம் உள்ளே வாசம் செய்கின்ற ஆண்டவரிடத்தில் நாம் அவர் பேசுவதை நாம் கேட்போம். நற்கருணை ஆண்டவராக நம் மத்தியில் இதோ நம்ம ஆண்டவர் நம் எல்லோருக்கும் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆக நாம் எல்லோரும் நேசரை, வழி நடத்துபவரை, பாதுகாப்பவரை, பராமரிப்பவரை, உயிர் அளிப்பவரை, உடன் இருப்பவரை, ஆற்றல் தருபவரை, விடுத்த அழைப்பும் கொடுத்த ஆசீர்வாதம் திரும்ப பெறுவது கிடையாது. ஆண்டவர் இயேசுவிடத்தில் நேசரை திருப்பாதம் அமர்ந்து என்னையே ஒப்பு கொடுக்கின்றேன். மனசை லேசாக என் மனசுக்குள்ளாக இருக்கிற குறைகள், கவலைகள், கஷ்டங்கள், பதற்றங்கள், பரபரப்பான வாழ்க்கை சூழல்கள், நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை சூழலாம் பாதத்தில் வைக்கணும்னு சொல்லி ஆண்டவரத்தில் அற்புதமான இந்த பாடலை நம்முடைய கண்கள் இயேசுவை பார்த்து பாடுவோம். ஆண்டவா, பரபரப்பான உலகில் நிம்மதி எனக்கு தாரும், நிறைவை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் நமக்கு என் வாழ்வில், என் குடும்ப வாழ்வில் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை எத்தனை. நான் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் செயல்படுவதெல்லாம் உம்முடைய கருணையும் இரக்கமும் தான். நான் ஒருவேளை மறந்திருக்கலாம் நன்றி சொல்ல, ஒருவேளை நான் அலட்சியம் செய்திருக்கலாம். நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்றால் நீதான். தாயின் கருவயிற்றில் இருந்தே குழந்தை இறந்தே பிறக்கிறது, ஆனால் நான் பிறந்த இன்றைக்கு வாழ்கிறேன் என்றால் நீர் போட்ட பிச்சை. ஆகவே ஆண்டவரே, நீ செய்த வல்ல செயல்கள் எல்லாம் நினைத்து 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 உமக்கு நன்றியோடு துதித்து பாடுகிறேன் சொல்லி ஆண்டவர் நாம் துதித்து பாடுவோம். உள்ளமே பொங்குதையா
நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆகவே நம் ஆண்டவர் யாராக இருக்கிறார்? நம்ம எல்லோருக்கும் அடைக்கலமாக அதிசயமாக இருக்கிறார். வல்லவரும் நல்லவருமாய் ஆண்டவரை போற்றி ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம், பாடுவோம். தெரியுமா, ஆண்டவருக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்றால் நாம் பாவிகளாக பாவச்சுமையோடு கணவனுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக, பெற்றோருக்கு எதிராக, நண்பர்களுக்கு எதிராக, யார் யாருக்கோ நாம் செய்த பாவங்கள். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அவர் ஒரே முறை பலியாய் ஒவ்வொரு முறையும் திருப்பலி வழியாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார், நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் போக்குகிறார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிறார். அப்படிப்பட்ட உன்னதமான ஆண்டு, அவருடைய இரக்கம், அவருடைய பரிவு தான் நம்மை வழி நடத்துகிறது. ஆக நம்முடைய பாவச் சுமையெல்லாம் போக்கக்கூடிய ஆண்டவருக்கு அப்படியே நாம் ஒப்பு கொடுத்து நாம் பாடி ஜெபிப்போம்.
ஆண்டவர் இயேசுக்கு முன்பாக நம்மை சிரம் தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். நிச்சயமாக நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்து 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 பாடுவதும் துதிப்பதும் உம்முடைய இறை பிரசனத்தை உணர்வதும் என் மனசுக்குள்ளாக இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் எதிர்பார்ப்புகளை இடத்தில் சொல்லுவதும் ஆக என்னதான் நான் இருந்தாலும் வாழ்ந்தாலும் புரண்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் மனசுக்குள்ளாக எங்கேயோ ஒரு மூலையில் நிறைவில்லாமல் நிம்மதி இல்லாமல் என் வாழ்க்கை என்றைக்கோ முடித்து விடலாம் என்று கூட நான் எண்ணி இருப்பேன். என்னுடைய கடினமான கஷ்டமான வாழ்க்கையின் போராட்டத்தில் வாழ்க்கையின் சூழல் கடன் தொல்லையில் மனைவி என்னை புரிந்து கொள்ளாத பொழுது கணவன் என்னை புரிந்து கொள்ளாத பொழுதெல்லாம் நான் எத்தனையோ நேரங்களில் நான் அப்படி தூண்டப்பட்டு இருந்தாலும் ஆண்டவா ஏதோ ஒரு விதத்தில் உம்முடைய அளவு கடந்த அன்பும் சக்தியும் தான் என்னை வாழ வைத்து கொண்டே இருக்கிறது, நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக உம்மை நம்புவருக்கெல்லாம் நலமும் தேடுவருக்கெல்லாம் வளமும் தஞ்சம் என்று இருப்போருக்கெல்லாம் சக்தியுமாக இருக்கக்கூடிய அன்பு இயேசுவே உம்முடைய அழகான இரக்கத்தின் கண்களால் எங்களை ஆட்சி செய்யும், எங்களை ஆசீர்வதியும். அற்புதமான இந்த பாடல் ஓரடி பாடலை நாம் பாடுவோம். நிச்சயமாக என்றைக்கோ நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நாம் எண்ணினா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை தொடரட்டும் 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 என்று ஆண்டவர் தொடர்ச்சியாக நம்ம வழி நடத்துகிற அந்த இயேசு ஆண்டவரத்தில் அழகான கண்களால் ஆண்டவா என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும். இதோ நான் என் குடும்பத்தை உடைய திருப்பாதத்தில் ஒப்புக்கொண்ட தனிப்பட்ட என் வாழ்வை நான் செய்த பாவங்கள் பலவீனங்கள் என் குற்றங்கள் குறைகள் என் குடும்பம் என் திருமணம் என் பிள்ளைகள் என் எதிர்காலங்கள் நான் நகர்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைகள் ஒரு மனைவியாக ஒரு பெண்ணாய் நான் சந்திக்கக்கூடிய 1008 பிரச்சனைகள் கணவர் மூலமாக மாமியார் மூலமாக அல்லது மருமக மூலமாக நான் வயதான இந்த காலத்தில் இருக்கின்ற பொழுது நான் நன்றாக இருந்தபொழுது உடல் வாகோடு இருக்கின்ற பொழுது நான் சுற்றித் திரிந்த காலங்கள் ஆனால் இன்றைக்கு உடல் சோர்ந்து போய் வயதான காலத்தில் இருக்கின்ற பொழுது கண்கள் தான் என்னை வழி நடத்துகின்றன. இன்றைக்கு என்னுடைய நடுத்தர குடும்பத்தை நான் நடத்த நகர்த்த உயர்த்த நான் படுகின்ற பாடுகள் எல்லாம் ஆண்டவா நிறைய பாரும் என்று சொல்லி அழகான உம்முடைய அற்புதமான இரக்கத்தின் அளவு கடந்த உம்முடைய அழகான கண்களால் உம்முடைய அழகான இரக்கத்தினால் உம்முடைய அழகான பலத்தினால் ஆசீர்வதித்து சொல்லி இந்த அழகான பாடலை முழங்கால் படியிட்டு நாம் பாடுவோம். இயேசுவே ஆண்டவரிடத்தில் அற்புதமான இந்த ஒரு சூழலில் அவருடைய கண்களால் நம்மை ஆசீர்வதிக்கப்பட இரக்கத்தின் கண்கள் மன்னிக்கின்ற கண்கள் ஆசீர்வாதத்தின் கண்கள் செபிப்போம் பாடுவோம். ஒவ்வொருவரும் ஆண்டவர் தேடி வந்து ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து கண்கள் என்னை கண்டதாலே அப்படி நாம் எழுதினிருப்போம். தூக்கி எறியப்பட்ட எண்ணெய் ஆண்டவா நான் என்றைக்கோ எப்பொழுது என் வாழ்க்கையெல்லாம் முடிந்து விட்டு இருக்கும். எத்தனையோ பயணங்களில் நான் சிதைந்து போயிருப்பேன், பாவத்தினால் சிதறி போயிருப்பேன். எத்தனையோ நாட்கள் நான் அழுது துன்பப்பட்ட நேரங்கள், என்னுடைய கவலையோடு மனசு ஏக்கத்தோடு போராடிய நேரங்கள், வாழ்வுக்காய் மனைவியை காப்பாற்ற பிள்ளைகளை காப்பாற்ற கணவனை காப்பாற்ற நான் போராடிய நேரங்கள் எத்தனையோ எத்தனையோ. அப்பொழுதெல்லாம் என்னை கை தூக்கி விட்டீரே. இன்றைக்கும் என்னை காக்கின்ற தெய்வமே, நிச்சயமாக உம்முடைய அன்பு தான் என்னை வழி நடத்துகிறது, உம்முடைய நேசம் தான் என்னை வழி நடத்துகிறது, உம்முடைய பாசம் தான் என்னை தூக்கி நிறுத்துகிறது. நிச்சயமாக உம்முடைய அன்பினால் உம்முடைய பாசத்தினால் உம்முடைய நேசத்தினால் ஆசீர்வாதம் சொல்லி ஆண்டவருக்கு நாம் பாடுவோம். ஆண்டவருடைய அன்பு பார்த்தீங்களா? எப்படி இருந்தாலும் எந்த நிலையில் நாம் இருந்தாலும்
ஆண்டவர் இயேசு நம்ம எல்லோரையும் அழைக்கிறார். யார் ஏற்றுக்கொள்ளவிட்டால் நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததா உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததா உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாது என்னை நன்றாய் அறிந்த தேடி வந்த நல்ல நீர்களே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்த தேடி வந்த நல்ல நீர்களே. கரங்கள் எல்லாம் விரித்து ஆண்டவருக்கு முன்பாக அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததா உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததா உயிர் மீண்டுமாக ஆண்டவர் முன்பாக அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததா உயிர் வாழ்கின்றேன். நாம் இயேசுவுக்கு முன்பாக அன்பான இயேசுவை எங்களை ஒருவோடு வாரும் ஆண்டவர், எங்களை தொட வாரும், எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வாரும். இதோ நிச்சயமாக நம்பிக்கையோடு நாங்கள் நிற்கின்றோம். மனசு லேசாக எங்களுடைய மனசெல்லாம் எவ்வளோ மனசுக்குள்ள வேதனைகளோ கஷ்டங்களோ, மனசுக்குள்ளாக 1008 புழுக்கங்களோ வருத்தங்களோ காயங்களோ வலிகளோ, மனசுக்குள்ளாக எத்தனையோ தேடல்களோ, நீ செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து பார்க்கணும். என்ன மகிழ்ச்சி ஆண்டவர். இதோ என்னுடைய பாவத்தையெல்லாம் மன்னித்து ஒவ்வொரு நாளும் புது வாழ்வு தருகின்ற ஆண்டவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்க சொல்லி அற்புதமாக இந்த இறுதி ஆசீர்வாதத்தில் நாம் பங்கெடுப்போம். குணமளிக்கும் இயேசு நமக்கு எப்பொழுதும் குணப்பளிப்பார் என்ற ஒரு அற்புதமான இந்த பாடலை பாடுகின்ற போது ஆண்டவருடைய நற்கருணை கொண்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதத்தை நாம் இறைவன் வழங்குகிறார். முழங்கால் படியிடுவோம். விளக்குகள் எரியட்டும். ஆண்டவர் இயேசுவை நாம் திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கெடுப்போம். முழங்கால் படியிட்டு நிச்சயமாக நம்மை தொட சுகமளிக்கின்ற ஆண்டவர் இல்லையா, சுகமளிக்கின்ற இறைவன் ஆண்டவர் நம்மை நெருங்கி வருகின்ற பொழுது அவரை பார்த்து, ஆண்டவா என்னை தொடும், என் மனசுக்குள்ளாக இருக்கக்கூடிய இயக்கங்களை தொடும், எனக்கு சுகம் தாரும், எனக்கு ஆசீர்வாதம் தாரும். இதோ நான் மட்டும் வந்து என் மனைவி, என் பிள்ளைங்க, என் வயதான பெற்றோர்கள், என்னுடைய பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதி ஆகிய ஊருக்குள்ளாக இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோர்கள், என் உடன் பிறந்தவர் எல்லோரும் ஆசீர்வதின்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த அருளை ஆசீர்வாத சுகத்தை நாம் கேட்போம். அற்புதமாக இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பங்கெடுப்போம். குணமளிப்பார் இயேசு. நம் பாவங்களிலிருந்து, நோய்களிலிருந்து, கவலைகளிலிருந்து, கண்ணீரிலிருந்து குணமளிக்கின்ற ஆண்டவர் நம் மத்தியில் வரக்கூடிய இயேசு ஆண்டவர். ஆண்டவர் முன்பாக ஒப்பு கொடுத்து எண்ணங்கள், கவனங்கள், கண்கள் இயேசுவை பார்த்து இப்ப எல்லோரும் பாருங்க. வறட்சி நிறைந்த நிலத்தை போல வறட்சி நிறைந்த வாழ்க்கை நமக்கு இருந்தாலும், நம்முடைய வாழ்வு பலவீனங்களோடு இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய அருள் மழையால் ஆசீர்வாதத்தால் பொழிகிறார். நம்பிக்கையோடு நாம் பாடுவோம், வேண்டுவோம். அவரும் ஒளி வீசுவார்.
வாழ்க்கையில் பல துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இருந்தால் அந்த ஆண்டவர் தான் நமக்கு பலமும் சுகமும் அருளும் ஆசீர்வாதமாக இருக்கிற இந்த ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் இந்த பாடலோடு ஆண்டவருக்குள்ளாக இயேசுவோடு இணைந்த வாழ்வுதான் இனிமையான வாழ்வு என்பதை உணர்ந்து பாடலை பாடுவோம். குணமளிப்பார் இயேசு. பாவங்களிலிருந்தும், நோய்களிலிருந்தும், கவலைகளிலிருந்தும், கஷ்டத்திலிருந்தும் நமக்கென்று ஒரு நம்பிக்கை விடியல் நம்மை தேடி வருகிறது என்று சொன்னது போல நம்பிக்கையின் விடியலாய், நம்பிக்கை நங்கூரமாக இருக்கிற ஆண்டவர். இயேசுவிடத்தில் நாம் சரணாகதியாகி அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோட மகிழ்வோடு நாம் செல்வோம். ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதமாக நாம் இருப்போம். மாண்புயர் கீதத்தை நாம் பாடுவோம். அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இன்மையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மரபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனையிட விடாமல் தூய் துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடும் தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். எழுந்து நிற்போம். இயேசுவின் இருதயத்தில் நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்குரிய பாடலை பாடுவோம். நாளைக்கு மாதத்தின் முதல் சனி சாயங்காலம் நம்முடைய தேவதாயினுடைய திருப்பலியும் தேர்பவனியில் கலந்து கொள்வோம். மகிழ்ச்சியோட மன நிறைவோடு ஆண்டவர் இயேசு மனசுக்கு லேசாக எப்பொழுதும் நம்ம வைத்து வழி நடத்துகிற சிந்தனையோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். மகன்